சோமு, ரொம்ப நுட்பமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா நகர்வுகளையும் தெரிஞ்சவங்க. ராமதாஸ் பக்கம் எல்லாரும் இருந்தாலும் யாரும் ராமதாஸ் அவர்களை விமர்சிக்கலை. ஆனால் பொதுக்குழு அப்படின்னு வரும்போது அன்புமணி பக்கம் நிற்கிறாங்க. அன்புமணி தான் தலைவர் ஒரு வருடத்தின் முடிவு பண்ணிட்டாங்களே. இனி அன்புமணியுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ராமதாஸ் என்ன செய்வார்? இல்லை, இந்தியா முழுமையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்சி அது குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அடுத்த தலைமுறைகிட்ட தான் தொண்டர்களோ நிர்வாகிகளோ போய் சேருவாங்க. சேர்ந்து தான் வரலாறு. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ் அந்த வச்சுக்கோங்க. இல்லை தெலுங்கு தேசம் என்டி ராமராவ், சந்திரபாபு நாயுடு, இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ திமுகலே வச்சுக்கிட்டா 2 இன்சிடென்ட்டை வச்சு இதை சொல்லலாம். இதில் கருணாநிதியா வைகோவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி பக்கம் நின்னாங்க. ஓகே, இதே மதிமுக வந்துருச்சதுக்கு அப்புறம் வைகோவுடைய மகன் துரை வைகோவுக்கான ஆதரவு அங்கே பெரும்பான்மையாக இருக்குது. விருப்பம் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க, சில பேர் வெளியேறி இருக்கிறாங்க. இப்போ கூட இந்த உட்கட்சி பிரச்சனையில் ஒரு இது அந்த சதவீதம் குறையும். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த இந்திய ஜனநாயகம் அப்படிங்கிறதே ஒரு ஹீரோ ஒர்ஷிப் உள்ளது. அந்த கால மன்னராட்சி மாதிரியானதா இருக்குது. அது சரியோ தவறோ அப்படிதான் இருக்குது. விதிவிலக்காக சொன்னால் இடதுசாரி கட்சிகளை சொல்லலாம், பிஜேபியை கூட ஓரளவு சொல்லலாம். மற்ற எல்லாமே என்னன்னா அந்த தலைவரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அந்த பிம்ப அரசியல் தான் இங்கே. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல ராமதாஸுடைய பங்கு பணியை யாருமே மறுத்திட முடியாது. வெறும் பிம்பன்னு கூட அவர் சொல்லிட முடியாது. உண்மையாகவே மிக கடுமையாக உழைத்தவர், ரியல் ஹீரோ. ரியலா அவர் அன்புமணி அதை மறுக்கல, அந்த பொதுக்குழுல யாருமே மறுக்கல. இல்லை, அதான் சொல்லவர். ஒரு கட்டத்தில் அவருக்கும் அவர் மகனுக்குமான ஒரு பிரச்சனை, இவர் தலைவரும் ஆயிட்டாரு. பிரச்சனை அப்படிங்கும்போது இதை வெளியாளாக இருந்துச்சுன்னா நடக்கிறது வேற, ஒரு பிளவு கூட வரலாம். இப்போ அப்பா பையன்னு பார்க்குறப்ப ராமதாஸ் மேலே யாருக்கும் அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் மரியாதையின்மை வரப்போகிறது இல்லை. அதே நேரத்தில் வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளோ இல்லை வன்னியர் அந்த அமைப்புடைய பாமக தொண்டர்களோ ராமதாஸ் பக்கம் தான் இருப்பாங்க. ஐயான்னு சொன்னவர்கள் எல்லாரும் ராமதாஸ் அப்படின்னு பேர் சொல்லி சொல்றாங்க அப்படின்னு கலங்குறாரு மருத்துவர் ராமதாஸ். யாரு சொன்னாங்களா? கட்சியில் உள்ளவங்க. அதில் சில பேர் அந்த மாதிரி பார்த்த நான் சமூக வலைதளத்தில் சில பேர் அந்த மாதிரி அது அவருடைய இதாக இருக்கும். இது ராமதாஸ் கலங்குறாரு, அவரே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு. நான் ஒரு ஊடகவியலாளங்கிற முறையில் நான் சொல்கிறது எல்லாரையுமே அதுன்னா அவர் ஒரு கட்சி சார்பாக சொல்லுவார் போல இருக்குது. இல்லை, அப்படி பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா இப்போ அன்புமணி பக்கம் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா இந்த 10.5 அப்படிங்கிற விஷயத்தை இப்போ கையில் எடுத்துருக்கிறது. அடுத்தது அந்த திமுக எதிர்ப்புங்கிறத இப்போ பதிவு பண்ணியிருக்கிறார் இன்னைக்கு. இதில் என்ன காரணம்னா இந்த 10.5 வந்த சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆணையம் அமைக்கிறார். இந்த எம்பிசியில் இவங்க வன்னியர்களுடைய நிலைமை என்னானதுன்னு. இதை திமுக ஆட்சி மு.க. ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் அதை கலைக்கிறார். அப்புறம் வேற ஒன்று போட்டார். ஆனால் இதை கலைச்சார் அப்படிங்கிற ஒரு எதிர்மறை எண்ணம் அந்த சமுதாய மக்களிடம் குறிப்பாக பாமகவினரும் இருக்குது. ஸோ இவர் இந்த ஒரு ரூட்டில் போகிறதுங்கிறது அன்புமணிக்கு ஒரு ப்ளஸ்ஸு. தவிர இப்போ ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கட்சி ரீதியாக ஒரு முக்கியத்துவம் இத்தனை வருஷம் இருந்தாரே தவிர ஒரு அரசு ரீதியான ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது இல்லை. அதை மற்றவங்களுக்கு தான் அவர் கொடுத்தாரு. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றிய அமைச்சராக இருக்கட்டும் அன்புமணி இருந்தார். அப்போ அவர் சிறப்பாக செயல்பட்டார் அப்படிங்கிற சில விமர்சனங்கள் இருந்தாலும் அதை மீறி சிறப்பாக செயல்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி இவர் முதல்வர் வேட்பாளராக தமிழ்நாடு முழுக்க நிறுத்தி பிரச்சாரம் பண்ணி அதில் கிட்டத்தட்ட 5.5 நினைக்கிறேன் சதவீத வாக்குகள் அந்த சமயத்தில் பெற்றாங்க. இப்போ இந்த மாதிரியான பிம்பம் இது எல்லாமே என்ன ஆகும்னா ராமதாஸ் வெர்சஸ் அன்புமணி அப்படின்னா ராமதாஸ் மேலே ஒரு அன்பும் மரியாதையும் இருக்குமே தவிர தொண்டர்களுக்கு வாக்கு அப்படின்னு வரக்கூடிய ஒரு சூழலில் அவங்க அன்புமணியை தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ உதாரணமாக சொல்ல போனால் இப்போ இந்த தமிழ்நாட்டிலேயே இவர் காமராஜர் தான் இந்திரா காந்தியை உருவாக்குறாரு. ஆனால் அந்த இந்திரா காந்தி தான் அவங்களுடைய காங்கிரஸ் தான் காமராஜரை காலி பண்ணுது. மக்கள்லாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஐயோ அவர் போய் தொக்கடிச்சாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறது வேற, வாக்களிக்கிறது வேற. அப்போ இந்த வாக்குன்னு வர்ற சமயத்தில் ராமதாஸா அன்புமணியான்னு பார்த்தா அன்புமணிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இப்போ அன்புமணியுடைய அடுத்த இது கூட்டணி அமைக்கிறதா இருக்கட்டும், ஏன்னா திமுக எதிர் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு அதிமுக பாஜக அப்படிங்கிற இதில் ஸ்ட்ராங் ஆயிட்டாரா? இல்லை வெளிப்படுத்துவாரா? அடுத்து ராமதாஸ் என்ன செய்ய போறாரு? அவர் அமைதியாக இருந்துருவாரா? இப்போ அன்புமணியை பொறுத்தவரை பார்த்தா அவர் எகென்ஸ்ட் டிஎம்கேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துட்டார். ஸோ அது தெரிஞ்சிருச்சு.
ஆனா அதை எதிர்த்து இவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு பார்க்க மருத்துவர் ராமதாஸ் ஒரு பொதுவா ஆமா அன்புமணி ராமதாஸ் பார்க்குறப்ப ஒரு பொதுவா பேசுறவங்க என்ன சொல்லலாம், ஒரு பார்க்க மேம்போக்கா பார்க்குறப்ப ஒன்று தனியா நிற்கலாம், இல்ல வந்து இது வரைக்கும் நிரூபிக்காத ஒரு மனிதர், தன்னுடைய செல்வாக்கு என்ன நிரூபிக்காத மனிதர் விஜய், அவர் கூட ஒரு கூட்டணி வைக்கலாம். யாரு கூட்டணி வைக்கலாம்? ஒரு அன்புமணி சொல்றேன், ஒரு இல்ல அன்புமணி ராமதாஸ் சொல்றேன். இதெல்லாம் ஒரு யூகமா சொல்றேன், அதாவது எகென்ஸ்ட் டிஎம்கே அப்படின்னா. ஆனா இதெல்லாம்ங்கிறத விட எல்லாருமே இப்போ வந்து அண்ணன் கூட சொன்னாங்க என்னன்னா பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது தான் வந்து யதார்த்தமாக இருக்கும். சரி சார், அதுதான் மருத்துவர் ராமதாஸ் என்ன பண்ண போறாரு? அன்புமணி இப்போ கூட்டணி முடிவு பண்ணக்கூடிய இடத்துல வந்துட்டாரு, பொதுக்குழு அதுக்கான உரிமையை கொடுத்துருச்சு. ராமதாஸ் அவர் என்ன செய்வாரு? இப்போ நம்ம இவர் இந்த பக்கம் வந்ததுனால இப்போ என்டிஏ கூட்டணி பக்கம் தான் இவர் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல அப்போ அதுக்கு எதிராக தான் அவர் போய் நின்னாங்க. திமுக அணிக்கு தான் வரணும். ஆனா அங்க இருக்கக்கூடிய இவர் திருமாவளவன் வந்து பல முறை சொல்லிட்டார், பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு. இல்ல சில பேர் வந்து சில பேர் இப்படி சொல்லலாம், எப்படின்னா பாமகன்னு தான் அவர் சொன்னாரே தவிர ரெண்டா பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்புறம் திருமாவளவன் தன்னுடைய கருத்தை மாத்திக்கு வராரு. ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒரு சின்ன மாறுபாடுதல் என்ன அப்படி தோணுதுன்னா இவங்க ராமதாஸ் அவர்கள் பேசின பல கருத்துக்களையும் இவர் எதிர்த்து பேசியிருக்கிறார். இந்த பாமகவுடன் கூட்டணி கிடையாது, அந்த கூட்டணி நாங்க இருக்க மாட்டோம் சொன்னார், அவ்வளவுதான். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறப்ப அவர் எந்த அளவுக்கு அதை ஒத்துக்குவாரு அப்படிங்கிறது ஒரு விஷயம். தவிர இப்ப திமுகலே பார்த்தா இந்த பாமக ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இப்ப ராமதாஸுடைய பாமகன்னு வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு, அது அப்படிங்கிறத விட ராமதாஸ் பாமகன்னு ஒண்ணு செயல்படுறதுக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல உருவாகும் நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கலாம். அதாவது இன்னும் சொல்ல போனா இப்போ இந்த இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர வேண்டுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும். நான் என்னன்னா மகனை கட்சியை விட்டு நீக்கிறது அந்த இடத்துல கூட ரொம்ப கவனமா அந்த மாதிரியான எதையும் செய்யாமல் ரொம்ப பாதுகாப்பா இருந்தவர் ராமதாஸ். மகனை எதிர்த்து இன்னொரு அரசியல் களத்தை அமைச்சிருவாரா? இப்ப நாளைக்கு அது ஒண்ணு மகளிர் மாநாட்டில் ஐயா பேசுறதை வச்சு நீங்க நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இன்னொன்னு என்னன்னா என்ன இருந்தாலும் வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு எல்லையிலேயே தான் நிற்கிறார், அந்த அந்த பக்கத்துலையும். இப்போ அக்னீஸ்வரன் சார் சொன்னதாக இருக்கட்டும், இப்போ எல்லாருமே வந்து விருப்பப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னன்னா இவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை வரணும். ஏன்னா இது பாமக என்பது விமர்சனங்களை தாண்டி அது ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது உண்மை. நீதியரசர் மாலை நேரத்துல கூப்பிடும் போது கூட அதுக்கு அந்த ஒற்றுமையோடு இணையணும் அப்படின்னு ராமதாஸ் நினைக்கல. ஆமா, அவர் வந்து நான் இதுலயே வந்துக்கிறேன், ஆன்லைன்ல வந்து பேசுறேன். ஆனா இந்த நிலைமை மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு, ஒன்று சேர்வதற்கு. ஒன்று இல்ல ஒருவேளை இவர் தனியா வராரு ஒரு பேச்சுக்கு சொல்லுவான் வச்சுக்குவோம், அது இருந்தால் திமுக கூட்டணிக்கு இவர் வர்ற மாதிரி சொன்னா கூட அங்க இடம் கிடையாது. தவிர வேற சில பேர்லாம் அங்க துண்டு போட்டுட்டு போயிருக்காங்கல்ல. இப்ப தேமுதிக பிரேமலதா வந்து இப்ப இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பேசினா கூட அவங்க மனசுலயும் வந்து திமுக அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுல இருக்கதானே செய்யுது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஏற்கனவே ஒரு 3 தேர்தலாக தொடர்ந்து இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளை இதுக்காக வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் கூட வரணும். சிறுத்தைகள் இருக்காங்க, திமுக இருக்கிறாங்க, பெரியவர் வர்றாரு, அது வாய்ப்பு கூட இல்ல, வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் சொல்லி ஏதாவது மாறி இருக்கா இல்லையா? நான் உலகத்துல நான் சொல்லி உலகத்துல ஏதாவது மாறி இருக்கா? அதனால அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். சரி.